டிசைன் ஆஸ்பெக்ட் அப்படின்றது. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க எஃபிஷியன்சி, கட்டிங் சைஸு, அப்புறம் எவ்வளோ தூரம் வெட்டும், மோட்டர் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து மாற்றியிருக்கும். இந்த பாகுபலி இந்த வெர்ஷன் உருவாகிறதுக்கான காரணம். வணக்கம். இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணிக்கிற பாகுபலி 2.0 அதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு வந்து புதுசாக ஒரு வெர்ஷன்லாம் ஏன் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நல்ல நல்ல விஷயங்களை ஆட் பண்ணி தான், அதை அப்கிரேட் பண்ணி தான் அடுத்த வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அப்போது இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், ஸோ பழைய பாகுபலிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி முழுசாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா டிசைன் ஆஸ்பெக்ட் அப்படின்றது. ஸோ இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருந்தோம். இப்போ இதில் இந்த ஸ்டெப் மாதிரி இன்னுமே கொஞ்சம் அந்த லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த ஆஸ்தட்டிக் லுக்கை கொண்டு வரதுக்காக அதை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். மற்றபடி இதில் வந்து இந்த டிசைனில் நிறைய சேஞ்ச் இருந்தாலுமே பார்க்குறதுக்கான சேஞ்ச் அப்படின்றது வேறு எதுவுமே இதில் வந்து பெருசாக கிடையாது. இப்போது எஃபிஷியன்சி, கட்டிங் சைஸு, அப்புறம் எவ்வளோ தூரம் வெட்டும், மோட்டர் கெப்பாசிட்டி, இது எல்லாத்தையும் டோட்டலாக வந்து மாற்றியிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பாகுபலி இந்த வெர்ஷன் உருவாகிறதுக்கான காரணம், இலையை சரியான அளவில் வெட்டணும், எனக்கு வந்து எல்லாமே ஒரே மாதிரி வெட்டணும், அதே மாதிரி ஸ்டண்டு வந்து ஒவ்வொன்று லைட்டாக மாறி மாறி வந்து சைஸ் வருது, அதுவுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக வரணும் அப்படின்றது நிறையா பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ அதுக்கு ரொம்ப நாளாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சைஸு ஒரே மாதிரி வர்றதுக்கான ஒரு மிஷின் தான் இந்த பாகுபலி 2.0. சரி, ஓகே, சைஸ் மட்டும்தானா, வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லையான்னா ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, முன்னாடி இருந்த பாகுபலியை விட இது வந்து ஸ்பீடு ரொம்ப அதிகமான ஸ்பீடில் ஒர்க் ஆகும். ஏன்னா அது வந்து வெறும் 720 RPM ஒர்க் ஆச்சு. இது 1080 RPM, கிட்டத்தட்ட 30% அதிகமான RPMல வந்து ரன் ஆகும். சரி, ஓகே, இவ்வளோ RPM ரன் பண்ணோம்னா அவ்வளோ ஸ்பீடு வேணும்னா அப்போ அந்த இழுக்கக்கூடிய மோட்டர் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பழைய பாகுபலி வெறும் 1.5 HP தான், இப்போ நம்ம 2 HPயில் அதை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது இத்தனையும் நான் லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதே வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, அப்போ இவ்வளோ அப்கிரேட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக விலையும் ஏற்றிடுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. நம்ம பழைய பாகுபலியான விலை 20,800 ரூபாய். ஸோ அதே தான் இந்த புது பாகுபலி விலையும். அது இல்லாமல் இந்த லான்ச்சிங் ஆஃபர் அப்படின்றதும் இதில் ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கொடுத்துட்ருக்கோம். லான்ச்சிங் ஆஃபர் என்னென்னா 3000 வந்து லான்ச்சிங் ஆஃபரை வந்து கொடுத்துட்ருக்கோம். ஏற்கனவே கொடுத்தோம். அந்த லான்ச்சிங் ஆஃபர் முதல்ல ஒரு 50 பேர்த்துக்குன்னு சொல்லி லான்ச் பண்ணோம். நாங்களே எதிர்பார்க்கல, ஒரு 2 நாளில் அந்த இது எல்லாமே வந்து 50 பேர் புக் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் கேட்குறவங்க எனக்கு ஆஃபர் இல்லையா அப்படின்னு, ஸோ அப்போ அவங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக அடுத்த ஒரு 50 பேர்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு வெறும் 50 பேருக்கு தான் கொடுக்குறோம். பழைய பாகுபலி விலையில் கொடுத்து அதுலேருந்து ஆஃபரை கூட சாத்தியமே இல்லை. அதனால் நீங்கள் இந்த ஆஃபரில் வாங்கணும்னா ரொம்ப வெயிட் பண்ணாமல் உடனடியாக அந்த 50 பேர்த்துக்குள்ளே நீங்கள் புக் பண்ணி ஆஃபரில் வாங்கி உங்கள் பண்ணையை மேம்படுத்த என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.